நீங்கள் திருமணம் பண்ணுவதற்கு முன்பதாக அந்த நபரை சந்திக்கணும்ல, சந்திக்கும் பொழுது அவளை சில கேள்விகள் கேட்பது அவசியம். கேள்விகளை கேட்கும் பொழுது தான் காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் அந்த திருமணம் அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு முன்னாடி உங்கள் பெற்றோர்கிட்ட சொல்லுங்கள், நான் வெறும் ஆளை பார்த்துட்டு டீ மாத்திரம் அவங்களுக்கு கொடுத்துட்டு தலையாட்ட மாட்டேன், அவங்களோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பேசணும்னு சொல்லி கேட்டு அவங்க கட்டாயம் உங்கள் பெற்றோர் உங்களுக்கு அதை சம்மதிப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் பரிந்துரை செய்கிறேன் உங்களுக்காக. நீங்கள் அவங்கள பார்த்து கேட்க வேண்டிய 5 கேள்வி. முதல் கேள்வி, நீங்கள் இயேசுவை நேசிக்கின்றீர்களா? இதாங்க முதல் கேள்வி. அவங்களுடைய படிப்பை குறித்து நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்பதாக, அவருடைய வேலையை குறித்து கேள்வி கேட்பதற்கு முன்பதாக, அவருடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் என்ன கேட்பதற்கு முன்பதாக முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, இயேசுவை நீங்கள் நேசிக்கின்றீர்களா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கு பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கு. நம்ம சபையில் கூட சில பேர் திருமணத்திற்காகவே ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. திருமணம் ஆகணுன்றக்காக அவங்க முன்னாடியே பிளான் போட்டு 3 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக வந்து சர்ச்சில் சேர்ந்து மெம்பர்ஷிப் கிளாஸ் படித்து ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு, பாஸ்டர் நான் ரெடியாக இருக்கிறேன் உடனே திருமணம். அதனால தான் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை உங்கள் சாட்சி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேளுங்க. ஏன்னா ஒரு ரட்சிக்கப்படாத ஒருத்தரை நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக எச்சரிக்கின்றது, அது சரியான சமமில்லாத ஒரு வாழ்க்கை, இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று தேவ வார்த்தை சொல்கின்ற ஆலோசனைக்கு நாம் தெளிவாக செவி கொடுத்து, நாம் திருமணம் பண்ணுகின்றவர்கள் முக்கியமாக தேவனை நேசிக்கின்றவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், அந்நிய பாஷையின் அபிஷேகத்தை பெற்றவர்களை நீங்கள் திருமணம் செய்வதற்கு நீங்கள் ஏற்கனவே அந்த உறுதியான ஒரு தீர்மானத்தில் இருந்தீங்கன்னா ஆண்டவர் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் நிச்சயம் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராக இருப்பார். ஒரு ஆமென் சொல்லலாங்களே.